அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நீலாம்பிகை அம்மையார். தமிழ்ல நீலாம்பிகை அம்மையாரை குறிச்சுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள் சவுந்தரவள்ளி. மறைமலை அடிகள் சவுந்தரவள்ளி. இவருக்கு தெரிந்த மொழிகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழியும் ஆங்கிலமும் இவருக்கு தெரிந்த மொழிகள். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகளுடைய வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, பெண்மணியினுடைய வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இது எல்லாமே அவருடைய நூல்கள். தந்தையிடம் அவங்க அப்பா கிட்ட என்னென்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவருட்பா முதலிய நூல்களை அவர் கத்துக்கிட்டாரு. தமிழ்ல மூத்த பெண் கட்டுரையாளர் நீலாம்பிகை அம்மையார் தான். மூத்த பெண் கட்டுரையாளர் இவங்கதான். பிறப்பு 1903, இறப்பு 1943. 1943. நீலாம்பிகை அம்மையாருடைய தலைமையில சென்னையில 1938 நவம்பர் 13 நிகழ்ந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுல அந்த மாநாட்டுலதான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டுச்சு. சோ இவங்க நீலாம்பிகை அம்மையாருடைய தலைமையில நடைபெற்ற மாநாட்டுலதான் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. எந்த வருஷம்னா 1938. இடம் எங்க நடந்துச்சு? சென்னையில நவம்பர் 13 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. இதுக்கு தலைமை யாரு அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் தான். நீலாம்பிகை அம்மையார் அயல்மொழி சொற்களை நீக்கி தனித்தமிழ்லயே பேசுதல் வேண்டும் அப்படின்னு தந்தையாரிடம் கூறினார். அவங்க அயல்மொழி சொற்களை நீக்கிட்டு தனித்தமிழ்ல தான் பேசணும் அப்படின்றத சொன்னாங்க. மறைமலை அடிகள் தான் நடத்தி வந்த ஞான சேகரம் எனும் இதழை அறிவு கடல் என மாற்றினார். ஞானசேகரம்ங்கிற இதழை அறிவு கடல் அப்படின்னு மாற்றினார். சமரச சன்மார்க்க நிலையம் என்பதை பொதுநிலை கழகம் அப்படின்னு மாத்தினாரு. பல்லாவரத்துல வித்யோதியா அப்படிங்கிற மகளிர் கல்லூரியில தன்னுடைய 19வது வயதுல தமிழ் ஆசிரியராக இவர் பணியாற்றினார். எந்த கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யோதியா அப்படிங்கிற மகளிர் கல்லூரியில. சென்னை ராயபுரத்துல நார்த் ஈஸ்ட் மகளிர் கல்லூரியில தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். சென்னை ராயபுரத்துல நார்த் ஈஸ்ட் மகளிர் கல்லூரியில. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 13/12/1938 கலந்து கொண்டு தமிழ்நாடு தமிழ் மொழியும் முன்னேறுவது எப்படி என்ற தலைப்புல தலைமை உரையாற்றினார். தமிழ் மொழியும் தமிழ்நாடும் முன்னேறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்புல 1938 அவர் தலைமை உரை ஆற்றினாங்க. சைவ மாதர் கழகம் எனும் பெண்கள் அமைப்பை 1942 தொடங்கி அதனுடைய செயலாளராக இவர் இருந்தாங்க. சைவ மாதர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1942 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறு தொண்டர், திருநீலகண்டர், கண்ணப்பர் ஆகிய மூவருடைய வரலாற்றை பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற தலைப்புல 1934 நூலாக வெளியிட்டார். 4வது நூலாக வெளியிட்டார். ஓகேங்களா? சிறுதொண்டர், திருநீலகண்டர், கண்ணப்பர் ஆகிய மூவருடைய வரலாற்றையும் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற தலைப்புல 1934 நூலாக அவர் வெளியிட்டார். ஓகேங்களா? சோ இதுவரையிலும் நம்ம நீலாம்பிகை அம்மையாரை குறித்து பார்த்தோம். அவங்களுடைய பெற்றோர், அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் பார்த்தோம். சோ நீலாம்பிகை அம்மையாரை நீங்க ரிவிஷன் பண்றதுன்னு இந்த வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.